ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 43வது அதிகாரத்திலே சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் அந்த வார்த்தையிலே அவர் சொல்லும் பொழுது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நேசித்து அநேக வார்த்தைகளை அந்த 2 வசனத்திலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 12 கோத்திரத்தையும் நேசித்து அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை இந்த காலை வேளையிலும் ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கும் நம்மை பார்த்தும் அதே அன்பிலே அதே வார்த்தைகளை இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சொல்லும் பொழுதும் ஆமென் பாருங்கள், யாக்கோபே அப்படின்னு சொல்லுகிறார். சில வேளையில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம கூப்பிடுகிற அந்த 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 டோனுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. அளவிட்டால் உங்கள் மனைவியை கூப்பிடலாம், உங்கள் புருஷனை கூப்பிடலாம். அந்த வார்த்தைக்கு அன்பாய் கூப்பிடுகிற ஒரு வார்த்தை உண்டு, கோபத்திலே கூப்பிடுகிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த சவுண்டை வச்சே நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஆள் என்ன கண்டிஷனில் என்ன செய்யற கூப்பிடுறாரு அப்படின்னு. இப்போ சில அந்த சவுண்டு கொஞ்சம் மாறினாலே இங்கேருந்து சில நேரம் பதில் என்ன செய்யாது, போதாது, என்ன எப்படி கூப்பிடுறாரு, அவர் வேணா என்ன செய்யணும், மேலே வரட்டு இல்லாட்டு வீட்டுக்குள்ளே வரட்டு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை இப்பொழுதும் யாக்கோபே அப்படின்னு சொல்லுகிறார். அது ஒரு அன்பின் வார்த்தை, அது ஒரு இரக்கம் வெளிப்படுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சிருஷ்டித்தவரும். நம்ம எப்பொழுதுமே ஆமென் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் அல்ல, அவரே நம்மளை என்ன செய்தார், உண்டாக்கினார். நம்முடைய சிருஷ்டிகர் அவர்தான் நம்மளை உண்டு பண்ணினார். பிரைஸ் காட். நம்முடைய அவயங்கள் ஆமென் தோன்றும் முன்னே ஆண்டவர் நம்மை கண்டார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பாருங்க, பலகீனமாக பிறப்பிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருந்தபடியினால் தான் வேண்டிய ஞானம், ஆரோக்கியம், பலன்லாம் தந்து ஆண்டவர் நம்மை ஆமென் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. பைபிளில் சிலர்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, மோசேயை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தான் கர்த்தர் அந்த லேவி குடும்பத்திற்கு கொடுத்தார். இதே போல தான் பாருங்கள், யாக்கோபுடைய வீட்டில் யோசேப்பை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். ஈசாயினுடைய வீட்டில் தாவீதை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார். உங்களையும் என்னையும் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோடு ஆண்டவர் படைத்து இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆமென் பாருங்கள் அந்த பிறக்க வைத்து, அல்லவற்றில் இன்னொரு குடும்பத்தில் நீங்கள் வாழ உங்களுடைய சந்ததிகள் ஆண்டவர் குறிப்பிட்ட காலங்களை ரட்சித்து ஆண்டவர் நம்மளை ஒரு சபையில் வைத்திருக்கிறார். விசுவாச பிள்ளைகள் என்கிற ஆமென் பாருங்கள் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய அநாதி சிநேகம். அதனால தான் பாருங்கள், நான் உன்னை சிருஷ்டித்தவரும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் 2 வார்த்தை சொல்ல முடியும். எப்படின்னா, ஒன்று நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தார், 2வது ஆண்டவர் நம்மளை ஒரு புது சிருஷ்டியை நமக்குள் தந்தார். பார்த்தீங்களா, ஒரு புது வாழ்வை தந்தார். பழைய மனுஷனை களைந்து கொண்டு இப்பொழுது நம்ம எல்லாரும் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செய்தது, ஒளிந்தது. இயேசுவுக்காக இன்றைக்கும் ஆமென் பாருங்கள் வாஞ்சையோடு ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் அறியாட்டு இன்றைக்கும் திருவிழா அப்படியெல்லாம் இருந்திருப்போம். எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு காலையிலே ஆண்டுடைய சமூகத்தில் ஓடோடி வந்த பிள்ளைங்க இருக்கிறீங்க. காரணம் ஆண்டோடைய அந்த அன்பு. ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னை சிருஷ்டித்தவரும் ஆமென் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. உருவாக்குகிறவர், நம்மளை மேக் பண்ணுகிறவர். சாதாரணமான மனுஷனை நமக்குள்ள கர்த்தர் நம்மளை விசேஷப்படுத்துகிறார். அதான் பாருங்கள், அது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு அதில் அதிகமாய் உண்டு. அப்போஸ்தலர்கள்லாம் சாதாரணமான மனுஷர்கள். அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவுடன் அவங்க அசாதாரணமான மனுஷர்களாய் மாறினார்கள். நம்மளை உருவாக்குகிற கர்த்தர், அதாவது சாதாரணமான மனுஷர்களாய் இருந்தவர்களை தேவனுடைய ஆவியானவர் வந்தபடியினாலே, தானியேலை குறித்து ராஜாவே சாட்சி கொடுக்கிறார். தானியேலுக்குள் என்னவென்று சொன்னால் விசேஷித்த தேவ ஆவி இருக்கிறது.
அதனால தான் வேற சாஸ்திரிகள் ஞானிகள் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஞானம் இந்த தானியலுக்குள்ளே இருக்குன்னா அது தானியலுக்குள்ள அல்ல, தானியலுக்குள்ளே இருக்கிற தேவாவினாலே, தானியலுடைய தேவனாலே அப்படிங்கிறத ராஜாவே அவர் வந்து அறிக்கை பண்ணுகிறார். காரணம், ஒரு ராஜ்யத்தில் நிறைய ஞானவான்கள் இருப்பாங்க, நிறைய மந்திரிகள் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இவன் விசேஷமாக இருக்கிறான். அது இவனால் அல்ல, இவனுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியினாலே, இவனுக்குள்ள விசேஷித்த தேவாவி இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த கால வேளையிலும் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஆமென். நம்ம ஏதாவது திறமையா செய்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நம்மளால அல்ல, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே. இந்த கால வேளை பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆமென். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்களேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். Praise the Lord. Hallelujah. Amen. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். நீங்க நினைக்கலாம், சாதாரணமாய் சகோதரிகள், நீங்க ஒரு வீட்டில் இருந்து பிள்ளைகள் புருஷன் இதெல்லாம் கவனித்து நீங்க எல்லாம் ஞானமா செய்றீங்கனாலே தேவ ஆவியானவர். மலையாளத்தில் கூட இப்படி சொல்லுவாங்க, சக்தியாலே அல்ல, என்னுடைய பலத்தினாலே அல்ல, கிருபையால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். பாருங்கள், அப்போ இதே போல் நம்முடைய பலம் இல்லை. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கூட அதில் நின்று வேணால் நிறைய பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணுற கூட்டத்தில் அல்ல நம்ம இருக்கிறது. தானியேலை பாருங்க, அவன் மேலே குற்றம் சாட்டுகிறதுக்குனே ராத்திரியும் பகலும் அவனை என்ன செய்துட்டே இருந்திருக்காங்க, கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க. அவன் சுகமாக தூங்குறா, சுகமாக அவனுக்கு தெரியல இப்படி ஒரு டீம் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்குது, குற்றம் சாட்டும்படியாக அவங்க கவனிச்சிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கும் அன்பு தேவப்பிள்ளை, அதன் நடுவிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மளை உருவாக்குகிறார். நம்மளை உருவாக்கும்படியாகவே தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மளை நிரப்பி நம்மளை வழிநடத்துகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறான். உன்னை என்ன செய்தேன்? நான் மீட்டு கொண்டேன். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அந்த வார்த்தை வந்து அதிகமாய் உச்சரிக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்க வீடுகளில் வேலை ஆட்களை வைத்திருப்பாங்க. பொதுவாக நம்ம இன்னைக்கு எல்லா வேலையும் நம்மளே போட்டு செய்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொஞ்சம் அவங்கள ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அதனால் அவங்கள பாருங்கள், வெளியில் உள்ள தோட்டங்களை கவனிக்க, வீட்டு வேலைகளை கவனிக்க, இதுக்கெல்லாம் வேலை ஆட்களை வைத்திருந்தார்கள். நிரந்தரமான பெர்மனண்டான வேலை ஆட்கள் அவங்களுக்கு. ஆமென். பாருங்கள், அதை வாங்கிடுவாங்க. அப்படியே நம்ம அந்த ஏதோ ஒரு காரு பைக்கு வாங்குறது போல் வேலை ஆட்கள் அப்படி விலைக்கு என்ன செய்வாங்க, வாங்கிடுவாங்க. அவங்க வாழ்நாள் எல்லாம் இந்த வீட்டில் தான் அவங்க நின்று என்ன செய்யணும், வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஆமென். பாருங்கள், சில அந்த வேலை ஆட்களை சில எஜமான்கள் அப்படி பாருங்கள் அந்த வீட்டிலேருந்து மீட்டு கொள்வாங்க. அப்போ மீட்கப்பட்டதுனால அவங்க மீட்கப்பட்ட அடுத்ததாக அந்த எஜமானுக்கு நித்திய நாளாக சிலர் அடிமையாய் மாறுவார்கள். அதற்கு அடையாளமாக அந்த வீடினுடைய அந்த காதுகளிலே அந்த நிலை ஓரத்தில் வைத்து இதில் ஒரு ஓட்டை என்ன செய்ய வேண்டும், போடப்படும். அந்த வேலைக்காரனை பாருங்க, பார்த்த உடனே சொல்லுவாங்க, இவன் எங்கேயோ மீட்கப்பட்டிருக்கிறான், ஏதோ ஒரு எஜமானுக்கு இவன் இப்போ யாரா இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். அவன் பாருங்கள், கட்டாயமாக அல்ல, அவனா மனப்பூர்வமாக கொண்டு ஒப்பு கொடுப்பான். ஏன்னா இந்த வீட்டில் உள்ள எஜமான்கள் நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க, நல்ல என்ன தங்குறதுக்கெல்லாம் வீடு தந்திருக்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமாய் அந்த வீட்டிலே அடிமையாக இருக்கிறதற்கு அவன் சம்மதித்தபடினால்தான் அவன் காதில் என்னது போடுறாங்க, ஒரு ஓட்டை போட்டு இவன் இந்த வீட்டுக்கு நித்தியமாய் வாழ்நாளெல்லாம் இவன் யாராக இருப்பான், அடிமையாக இருப்பான், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பான். இதே போல இயேசு நம்மை அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டார். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டார். இன்னைக்கு நம்ம இயேசுவுக்காக நம்ம வாழ்கிறோம், நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம்னா ஏதோ ஒரு நிர்பந்தத்தினாலேயோ கட்டாயமாக அல்ல, எனக்காக ஜீவன் தந்து ஆமென். பாருங்கள், என்னை மீட்டார், என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார், என்னை ஒரு புது மனிதனாய் மாற்றினார், புது மனுஷியாய் மாற்றினார். எனக்கு ஆண்டவர் வாழ்வு தந்தார். இயேசு நமக்கு தந்த பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, இயேசு தருகிற வாழ்வு. என்ன வாழ்வுன்னா நித்திய வாழ்வு. அது பாருங்கள், மனிதன் பணத்தினால வாங்கவே முடியாது. அது தேவனுடைய ஒரு அதான வாழ்வு, நித்திய வாழ்வு. அவரிடத்தில் என்னது உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான். இன்னும் பாருங்கள், அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற அந்த அன்பு, அந்த ஆசீர்வாதம் அதை வர்ணிக்கவே முடியாது. அதனால மனப்பூர்வமாக இந்த எஜமானுக்கு நம் வாழ்நாளெல்லாம் சேவிக்கும்படியாக நம்மளை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த எஜமானுக்கு நம்மளை எப்படி ஒப்பு கொடுத்துருக்குறோம்? மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆயுள் காலமெல்லாம் உண்மையே ஆராதிப்பேன். பாருங்கள், என்ன நிறைய பாடலில் அந்த வார்த்தைகள் வரும். சங்கீதக்காரன் தாவீதும் அடிக்கடி சொல்லுகிறேன், என் உயிரோடு இருக்க மட்டும், என் உயிருள்ள மட்டும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன், கர்த்தரை சேவிப்பேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மளை சொல்லுகிற, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் நம்முடைய பேரெல்லாம் யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். நம்முடைய பேர் சொல்லி அழைத்தார். நான் இதை நினைக்கும் பொழுது பாருங்கள், பல வேளை இப்படி நம்ம அம்மா அப்பா அல்லாட்ட நமக்கு யார் பேர் போட்டாங்களோ அவங்க வாயில் இந்த பேரை போட்டதே யார் தான்? கர்த்தர். பிரைஸ் காட். அப்போ பேர் சொல்லி அழைத்தார். நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். நம்ம மேலே அவருக்கு ஒரு உரிமை, ஒரு அவகாசம். இந்த மாதமும் ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உன் கூட இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த 10வது மாதத்தையும் கடப்பதற்கு கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். சாதாரணமாய் நம்ம லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம கூட வருவாங்க, அப்படி தானே? ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஸ்கூல் படிக்கும் பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது, அல்லாவிட்டா வெளிநாட்டில் இருக்கும் பொழுது, எல்லா இடமும் எல்லா நேரங்களையும் ஒவ்வொரு நட்போட்டார் நம்ம கூட இருக்கும். ஆனால் நிறைய பேர் நம்மளை விட்டு என்ன செய்யிட்டாங்க? போயிட்டாங்க. அவ்வளோதான். அது அந்த சீசன் இது போல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். பாருங்கள், தண்ணீரை கண்டவன்னு நிறைய பேர் போயிருப்பாங்க. தண்ணீர் எதை குறிக்கிறது? வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள். நம்ம சில நெருக்கமான பாதை வழியாக கடந்து போகும்பொழுது நிறைய பேர் நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். எப்போ தெரியுமா? நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முறை அவர்கள் தண்ணீரை கடந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்பொழுதே அவங்களுக்கு முன்னால் ஃபுல்லாக வந்து என்ன நிற்குது? செங்கடல் இருக்குது. மோசே அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்க்குறார். ஜனங்கள் எல்லாம் மோசைக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்க. எகிப்தில் எங்களுக்கு பிரேதங்கள் அல்லாவிட்டால் கல்லறை தோட்டம் இல்லைன்னு சொல்லியா இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகவாக கொண்டு வந்திருக்கிறீர் என்று சொல்லி அவங்க முறுமுறுக்கிறதை பார்க்குறோம். தண்ணீர், செங்கடல் அப்படி பயங்கரமாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அந்த ஜனத்தை ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்து கொண்டு வந்தார். அதான் சொன்னா, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன் கூட இருப்பேன். 2வது பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேலே என்ன செய்வதில்லை? புரளுவதில்லை. யோர்தான் அது ஒரு பெரிய ஆறு, அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலத்திலேயாக வந்திருக்காங்க. ஆற்றுல சில வேளையில் தண்ணீர் உயரும், தண்ணீர் என்ன செய்யும்? குறையும். அதுவும் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறெல்லாம் இயற்கையாகவே ஓடுகிற நம்ம ஊர்களில் இருக்கிற பழைய ஆறுகள். அப்படி அது என்ன செய்யும்? ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா கரை புரண்டு ஓடும். இப்போ தான் பாலங்கள்லாம் பயங்கரமாக வந்திருக்குது. நம்ம பிதாக்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்குள்ளே கூட பார்ப்பீங்கன்னா ஃபுல்லாக அவங்க ஆறை நடந்து தான் கிராஸ் பண்ணணும். மனுஷர்கள் நடந்து கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். அப்போ கடந்து போச்சுல சில நேரம் அது ஒரு லெவலில் இருக்கும், அவங்க திரும்ப வரச்சில் அடுத்த லெவல் இருக்கும். பார்த்து தான் இறங்குவாங்க. அப்போ நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், அதுவும் யோர்தானில் இவங்க நிற்கிற வேளையில் அது கரை புரண்டு ஓடுகிற ஒரு காலம். அதை பார்த்த உடனே பயமாக இருக்கும். இந்த ஆறை நம்ம எப்படி என்ன செய்ய போகிறோம்? கடக்க போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லை? புரளுவதில்லை. அது உன்னை மேற்கொள்வதில்லை, அது உன்னை இழுத்து செல்வதில்லை. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் பிரச்சனைகளை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், பிரச்சனை உன்னை மேற்கொள்வதில்லை, காரணம் நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளிலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னோடு சொல்லுகிற, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய வலது கரத்தை பிடிக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த வசனத்தில் இன்னும் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், நீ அக்கினியிலே நடக்கும் பொழுதும் பாருங்கள், நீ வேகாதிருப்பாய். அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது?
பற்றாது. தானியேல் 3வது அதிகாரத்திலே தானியேலுடைய நண்பர்கள் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு அவர்கள் அந்த ஆராதனை விஷயத்திலே உறுதியாக இருந்தபடியினாலே ராஜாவுக்கு கோபம் வந்து அவர்களை அக்னியிலே தூக்கி போடுகிறதை பார்க்கிறோம். ராஜா இப்பொழுது துயர சத்தமாக அவன் கூப்பிடுகிறான், ஐயோ நம்ம வந்து 3 பேரை அல்லவா தூக்கி போட்டோம், இப்போ இன்னொரு புருஷன் அவர்கள் நடுவில் இருக்கிறார், அதை பார்க்கும் பொழுது தேவ சாயலா இருக்கிறதே என்று சொல்லுகிறான். எஸ் ஆமீன். பாருங்க, அவங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க முடி கூட என்ன செய்யலை, கருகலை, அவங்களுக்கு மேலே அக்னியினுடைய வாசனை கூட இல்லை. ஆண்டவர் வந்து அவ்வளோ விசேஷப்படுத்தி பாதுகாக்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் தீயில இன்னும் ஏதாவது வேலை செய்தாலே கொஞ்ச நேரம் நம்ம மேலெல்லாம் அந்த தீயினுடைய வாசனை எடுக்கும். ஆனால் பாருங்க, அப்படியே பார்க்கிறான், அவங்க முடிகள் கூட கருகலை, அந்த தீயினுடைய வாசனை கூட அவங்க மேலே இல்லை. தேவன் அவர்களை விசேஷப்படுத்தி வைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகள் உன்னை தாக்காது, பிரச்சனையுடைய தாக்கம் உன் மேலே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் பொழுதே ஒரு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, அவங்க தீயிலேருந்து வரும் பொழுதே அவங்கள பாருங்க, மற்ற மனுஷர்களை போல இவங்களும் ஆமென் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறத பார்த்து ராஜா அங்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். பாருங்க, நான் உன் கூட இருப்பேன். பிரைஸ் காட். நம்முடைய பிதாக்களும் நம்மளை போல நம் நடுவில், அதாவது அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது இந்த ஆதி திருச்சபைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நமக்கு முன்பாக பற்றி எரிகிற இந்த அக்கினியை ஏதோ புதுமை என்று சொல்லி என்ன செய்யாதுங்க, எண்ணாதுங்க. சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில வியாதிகள், சில பண கஷ்டங்கள், அல்லாவிட்டால் நம்மளை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் தூசணமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அல்லாவிட்டால் நமக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏதோ புதுமைன்னு எண்ணாதுங்க. எனக்கு மட்டும்தான் இது சம்பவிக்கிறது, எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் இப்படிப்பட்ட பாடுகளில் கடந்து போகிறேன்னு நீங்கள் நினைக்காதுங்க. ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாச பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நம் நடுவிலே எரிகிற இந்த அக்கினியை பார்த்து ஏதோ புதுமை என்று எண்ணாதுங்க. நம்முடைய பிதாக்களும் இப்படிப்பட்ட வழியாக தான் என்ன செய்தார்கள், கடந்து வந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார், அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அப்போ சங்கீதத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 66வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற 66வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அல்லேலூயா. அப்போ சில வேளையில் இந்த மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி, அதுவும் தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இது ஆமென். பாருங்கள், சில பாடுகள் ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறார். அதில் நம்ம உருவாக்கப்படுகிறோம், அதில் தான் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த தாவீது வந்து 150 சங்கீதத்தில் 80 சங்கீதம் அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கு ரகசியம் என்னன்னா, அவருக்கு விரோதமாக அவரை கொலை செய்யவே ஒரு மனுஷன் தேடி திரிகிறான். யார்? சவுல். அப்போ பாருங்கள், இப்படி இந்த மனுஷரை எங்கள் தலையின் மேல் நீர் என்ன செய்ய பண்ணினீர், ஏறி போக பண்ணினீர். அப்போ அந்த அப்படி ஒரு நெருக்கம். ஆனாலும் பாருங்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்போ செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஒருவேளை இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தண்ணீரிலே கடக்கிற அனுபவத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்களா, அல்லாவிட்டால் தீயையை அந்த கடந்து வருகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு செழிப்பான இடம் இருக்கிறது என்கிறதை மறந்து விடாதுங்க. ஒரு நாள் நீங்களும் சொல்லுவீங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்போ நாங்கள் செழிப்பான இடத்துல இருக்கிறோம் என்று. ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் விட்டிருந்தா நம்ம இதை சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள கொண்டு வந்து எங்கே கர்த்தர் சேர்த்தார்? கானானுக்குள்ளே சேர்த்தார். வாயை திறந்து சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்தாரு? கானானுக்குள்ளே. பாலும் தேனும் ஓடுகிற நல்ல கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து அதனுடைய கனிகளை அவர்கள் புசித்தார்கள். நடாத மரத்தினுடைய கனியை புசித்தார்கள். கட்டாத வீடுகளிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? குடியிருந்தார்கள். உங்களை என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். பயப்படாதே,
சிறுமந்தையே என்று சொல்லி சொன்னார். ஆமேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆமேன், தன்னை விசுவாசித்து வந்த ஜனங்களை பார்த்து சொல்றார் கர்த்தர், பயப்படாதுங்க. ஆமேன் ஆமேன். பாருங்க, நான் உங்களோடு கூட இருக்கேன், நான் உங்களை கரை சேர்ப்பேன் என்று சொல்லி தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களை சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மை பாருங்கள், செழிப்பான இடத்திலே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இப்பொழுது பாருங்க, அவர் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை, அது எதனாலே ஆண்டவர் அப்படி வைக்கும் பொழுதும், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். எப்போ? தீயையும் தண்ணீரையும் கடக்கும் பொழுது அல்ல, செழிப்பான இடத்துல கொண்டு வந்த பொழுது. ஆமேன். நிறைய பேர் எப்போ ஆண்டவர் அதிகமாக தேடுவாங்கன்னா சில நெருக்கங்கள் வரும் பொழுது. ஆனால் பாருங்கள், நம்ம ஆண்டவர் தந்த விடுதலைக்கு, யோனா நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது நான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த அவர் அந்த நான் பொருத்தனைகள் நிறைவேற்றுவேன், சத்தமாயுமே ஆராதிப்பேன் அப்படின்லாம் நிறைய காரியங்களை சொல்கிறேன். நினைக்கிறேன் மீன் வயிற்றில் இருந்துச்சுல ஃப்ரீயாக வாயெல்லாம் திறக்க முடியாமல் இருந்திருக்கோம், பாட முடியாமல் இருந்திருக்கோம். அப்படி தானே சில வேளையில் பலகீனப்பட்டாச்சுன்னா நம்ம விரும்புகிறது போல் பாட முடியாது, விரும்புகிறது போல் நல்ல ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் அந்த வேளைகளில் மனசில் நினைக்கணும், ஆண்டவரே நான் உண்மை துதியின் சத்தத்தோடு உண்மை ஆராதிப்பேனப்பா, உன் ஆலயத்துக்கு வருவேன். ஒரு முறை ஒரு ஆமீன் பாருங்கள், தேவ பிள்ளை அவங்க இப்படி தீர்மானம் எடுத்தாங்களா, ஆண்டவரே உண்மை ஆராதிப்பதற்கு சரியாக நான் சர்ச்சைக்கு வந்துடுவேன்ப்பா, எனக்கு இந்த நெருக்கத்துலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ சிலரை பாருங்கள், ஆண்டவர் அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் பாடணும் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஆமீன். இங்கே வேதத்தில் நான் வாசிக்கிறோம் கடைசியா 16வது வசனத்தில், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அப்போ ரெண்டாவது, நமக்கு ஆண்டவர் செய்ததை நம்ம அறிவிக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம சொந்தங்களுக்கு என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கீழே கடைசியாக சொல்லும் பொழுது 19, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை என்ன செய்தார்? கேட்டார். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ரகசியம் என்ன தெரியுமா? எந்த ரகசியம்? 12வது வசனம், இப்பொழுது செழிப்பான இடத்துல என்னை கொண்டு விட்டீர் அப்படின்னு சொல்றாருல, அந்த ரகசியம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்போ நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளலை, தம்முடைய கிருபையை நம்ம விட்டு என்ன செய்யலை? விலக்கலை. பிரைஸ் காட். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்படி இரக்கத்திற்கு முடிவே இல்லை. நான் ஸ்டாப் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அது காலைதோறும் எப்படி இருக்கிறது? புதிதாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ஆண்டவரை தேடுகிறதற்கான நேரத்தை கொடுக்குறோம். மற்ற எல்லா வேலைகள், நிறைய வேலை இருக்கலாம். சிலவங்கெல்லாம் பாருங்கள், காலையில் தூங்கி எழும்பினோடனே அவங்க பாவம் என்ன மாதிரி நம்ம ஒரு தூக்கம் தூங்கி எழும்புறதுக்குள்ளே இந்த உலகம் என்ன செய்ய ஆரம்பிக்குது? இயங்க ஆரம்பிக்குது. சிலவங்க அவங்களுக்கு இருக்கிற தேவை நிமித்தம் காலையிலே டியூட்டி பார்க்குறாங்க. ஒரு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு சிலவங்க வருவாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இந்த 4வே வேலை நடந்துகிட்ருக்கு. சில நேரம்லாம் எங்கேயாவது இரவு ஜெபம் அப்படி முடிச்சுட்டுலாம் போச்சுல, நைட்டும் அந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் அங்கே ரொம்ப கடுமையாக நினச்சிட்ருக்கிறாங்க, வேலை செய்துட்ருக்கிறாங்க. பாருங்கள், அப்போ நிறைய மனிதர்கள் ராத்திரியும் பகலும் ஏங்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. நம்ம சுகமாக தூங்கிட்டு காலையில் எழும்புறோன்னா ஆண்டவருடைய கிருபை. அப்போ வாயை திறந்து கிருபை சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுங்க. உங்கள் அறையிலேருந்து என்ன சத்தம் கேட்கணும்? காலையில் ஒரு அமைதியை தருவார். அந்த நாள் முழுதும் பாருங்கள், அந்த வசனம் நம்ம வாசித்தது போல், எவ்வளோதான் அந்த தண்ணீர் புரண்டு வந்தது போல் இருந்தாலும், அக்கினி பயங்கரமாக ஜுவாலித்து எரிகிறது போல இருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். அந்த தண்ணீர் உன் மேலே என்ன செய்வதில்லை? புரளுவதில்லை. அந்த அக்கினி உன்னை என்ன செய்வதில்லை? அதுவும் ஒன்று சேதப்படுத்துவதில்லை. நான் உன் கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நீ அவைகள் உன் மேலே புரளுவதில்லை. நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும்
நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் மனிதர் மூலம் வருகிற பிரச்சனை. அதான் பாருங்கள், மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி, மனுஷன் மூலம் வருகிற பிரச்சனை, பிசாசுக்கு மூலம் வருகிற பிரச்சனைகள், பல அதிகாரங்கள் மூலம் வருகிற எல்லா ப்ராப்ளங்களையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். பிரைஸ் கார்டு. அதனால் ஒவ்வொரு நாளும் காலையிலேயே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம், நன்றி பலிகளை செலுத்துவோம். ஒரு பாடல்கள் பாட தெரியும்னா உங்களுக்கு தெரிந்த ராகத்தில் காலையிலேயே உங்கள் வீட்டில் பாடி ஆண்டவரை துதிங்க. வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் வேலைகளை செய்யுங்க. பெரிய மனுஷர்கள் அப்படி தான் செய்தார்கள். அதில் பிரபலமாக அமெரிக்காவினுடைய ஒரு பிரசிடெண்ட், பாருங்கள், அவர் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடெண்டாக இருந்த காலத்தில் வெள்ளையினர்களுக்கும் கருப்பினர்களுக்கும் அவங்க தேசத்துக்குள்ளே உள்நாட்டு யுத்தம். அப்போ ஆட்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். அவர் வந்து ஜெயித்ததுக்கு ரகசியமே காலையில் கொஞ்சம் நேரம் பைபிள் வாசித்துருவாராம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி வரும். அவருடைய டேபிளில் எப்பவுமே பைபிள் இருக்குமா, பரிசுத்த வேதாகமும் இருக்குமா. அவர் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர். அவங்களுடைய பாட்டி அவர்களுக்கு கொடுத்த ஒரு சொத்தே இந்த பைபிள் மட்டும்தான். அதை வாசித்து பாருங்கள், அந்த நாள் முழுவதே அவர் ரொம்ப லகுவாக மாற்றுவாராம். அநேகரை வேதத்தை வாசிப்பதற்கு அந்த நாட்களிலே அவருடைய அந்த செயல் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் மத்தியிலே வேதத்தை வாசிக்க தூண்டினது. இன்றைக்கும் அன்பு தேவப்பிள்ளை ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்கலாம், ஆனாலும் வேதத்தை வாசித்து ஒரு சுருக்கமான ஜெபத்தை நீங்கள் பண்ணிக்கொண்டு உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவர் லகுவாக மாற்றுவார். பிரைஸ் கார்டு. எல்லாரும் நாம் ஒரு விஷயம் ஜெபித்து கடந்து செல்வோமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் கார்டு. நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் ஆமென் ஹல்லேலூயா நான் உன் கூட இருப்பேன். ஆமென் ஹல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரைஸ் கார்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் கார்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விஷயம் அறிக்கை பண்ணுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் காட். 9 மாதம் எங்களை நடத்தினீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதமும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆமென் நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து கொள்ளுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்பொழுது எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய ரகசியம் எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உங்கள் கிருபையை நீர் வைத்திருக்கிறீரே, எதற்காய் நன்றி. அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது, எதற்காய் ஸ்தோத்திரம். ஜெப வீட்டில் வந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் சகோதரிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் அவர்களுக்கு உண்டான யாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்களோடு ஆண்டவரை இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். சபையை சார்ந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த கிருபை தாங்குவதாக. ஆமென் ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய செவியிலே கத்தர் போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எஸ், அவைகள் உன் மேல புரளுவதில்லை. நீ கர்த்தருடைய பலத்தினாலே அவைகளை தாண்டிடுவாய். கர்த்தருடைய பலத்தினாலே அவைகளை மேற்கொள்வாய். க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் வெற்றியின் ரகசியம் எங்களுடைய ஆற்றல் அல்லப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்னாலே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து கொள்ளும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கான ஞானத்தையும் பலத்தையும் கொடும். உங்கள் சமூகம் உடைய பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றின்று சதா காலம் கூட இருப்பதாக.